ஹலோ விஜய மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோல்டு ஷூட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, அக்கா அவங்க டெய்லி ரொட்டீன் காட்டுங்கன்னுட்டு. டெய்லி என்ன மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் ஷூட் எடுக்க முடியாது. காலையில் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்புவாங்க, பசங்க காலேஜ் கிளம்புவாங்க, மறந்துடுவேன். நான் வந்து ஷூட் எடுக்கிறதே மறந்துடுவேன் அந்த டென்ஷனில். ஸோ இந்த ஈவினிங்கு இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், ரிலீஃபாக இருக்கேன். நைட்டு பசங்க டின்னர் ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே வந்துட்டேன். சரி, இந்த விளாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இங்கே இருக்கிற அந்த ஹாய் சொல்லிகிட்டே போகிறாங்க எனக்கு. இவங்க எல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அந்த தாத்தா அவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, ரயில்வேயில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் அங்கே வாக்கிங்க்கு வருவாங்க. அப்புறமா இங்கே நம்ம பிள்ளையார் இருப்பார். ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வருவேன், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு. ரொம்ப பிரசாந்தமாக இருக்குங்க. அவ்வளோ காற்று வாட்டமாக இருக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட் சுற்று ஃபுல்லாக நார்த் இண்டியன்ஸ் தாங்க. இன்றைக்கி நான் ஷூட் எடுக்கிற அன்றைக்கே போகி வருது, போகி இல்லை என்னது ஹோலி வருது. ஹோலினால் பசங்க எல்லாம் ரோட்டில் கலர் அடிச்சிட்ருக்காங்க. ஹாய் ஆண்டின்னு சொல்கிறாங்க. எங்க மேலே வராங்க போடுறதுக்கு. நான் வாக்கிங் பண்ணணும்மா, நீங்கள் ஜாலியாக விளாடுங்கன்னுட்டு. இந்த பசங்களுக்கு புரியும், ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ் படிக்கிறதுனால ஸ்கூலுக்கெல்லாம் போகிறதுனால புரியுது அவங்களுக்கு. பெரியவங்க அவங்க ஃபாதர் மதர்ஸ்க்கு எல்லாமே ஹிந்தி தவிர இன்னும் எந்த பாஷும் வர்றது தெரியல. இங்கே வந்து சிவன் பெருமாள் எல்லாம் பெரிய கோவிலுங்க, செமையாக இருக்கும். எங்கேயும் ஜில்லுன்னு அந்த திறமையில் உட்காந்துருவோம், ஜாலியாக இருக்கும், பிரசாந்தமாக இருக்குங்க. இது எங்கள் அப்பார்ட்மெண்ட் சுற்றும் நார்த் இண்டியன்ஸ் தான் இருக்காங்கங்க ஹோலி பண்டிகையில். ஸோ அங்கே மைக்கெல்லாம் வச்சுட்டு டப்பாஸ் எல்லாம் வச்சுட்டு டான்ஸ் போட்டுட்ருக்காங்க. நான் வந்து ஷூட் எடுத்து நின்றேன். அங்கே இருக்கிற பிரதர்ஸ் எல்லாமே எங்கள் மேலே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க தான். ஸோ அதனால் ஷூட் எடுத்தால் எதுவும் சொல்ல மாட்டாங்க நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களும் சிரித்தாங்க. சரி என்னட்டு நான் டெய்லி எப்படி ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர்றதுக்குள்ளே 1 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் 4-5 ரவுண்டு சுற்றிட்டு தான் வருவேன். அப்படின்னா 4 கிலோமீட்டர் கிட்ட டெய்லி நான் வாக்கிங் பண்ணுவேன். ஏன்னா பிரசாந்தமாக இருக்கும். எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் மார்னிங்லேருந்து எவ்வளோ வேலை இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் 5 மணிக்கு வந்துட்டேன்னா 6-6:30 மணி வரைக்கும் 6:30 வரைக்கும் இந்த ஜில்லுன்னு பிரசாந்தமாக அந்த கோவில் பார்த்துக்கிட்டு பசங்க பார்த்துக்கிட்டு குழந்தைங்க எல்லாம் நார்த் இண்டியன்ஸ் அவங்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஜாலியாக கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். என்னோட டெய்லி ஈவினிங் ரொட்டீன் தாங்க. இங்கே வந்து அந்த குழந்தைங்கெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக அந்த பக்கெட்டில் கலர் போட்டுட்டு அந்த ஒயிட் ஷர்ட்டு ஜுப்பா போட்டு பையன் அவ்வளோ அழகாக அவங்க மேலே அடிக்கிறாங்க. இங்கே எல்லாருமே பிரதர்ஸ் எல்லாம் டான்ஸ் போட்டுன்னு செல்ஃபியில் எடுத்துன்னு இருந்தாங்க. சரி நான் உங்களுக்கு காட்டலான்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த தெருவில் வர்றதுக்குள்ளே பசங்கள்லாம் என் மேலே அடிக்க வராங்க. டே அடிக்காதீங்கடா என் மேலான்னுட்டு அவங்களுக்கு சொல்லி நின்றேன். ஆண்டி கொஞ்சமாவது அடிச்சுக்கோங்க ஆண்டின்னு. உங்கள் அம்மாங்கெல்லாம் எங்கடா அண்ணா, இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே இதை வந்துட்டாங்க பாருங்கள். எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்கங்க, வாங்க போகலாம், அவங்க கிட்ட போய் பேசலாங்கன்னா பேசுவாங்க. அவங்க சொல்கிறது எனக்கு புரியறதில்ல, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியறதில்லை, புரிஞ்சுப்பாங்க. அவ்வளோதான். இவங்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, நல்லா சேர்த்து பண்ணுங்க தான். சரி அன்னிட்டு எனக்கு பூசி விட்டுட்டாங்க. வேண்டாப்பான்னா கூட கொஞ்சமாவது பூசுவாங்கன்னு பூசி விட்டுட்டாங்க. சரி அன்னிட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துகிட்டு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு டான்ஸ் எல்லாம் கூட போட்டாங்க. சரி அவங்க பர்மிஷன் இல்லாமல் நம்ம டான்ஸு ஷூட்டில் விட முடியாது இல்லை, நம்ம இருக்கிற வரைக்கும் விடலாம்ன்ற மாதிரி நான் வந்து அவங்க டான்ஸ் விடலாம். சரி அன்னிட்டு 3 ரவுண்டு 3 கிலோமீட்டர் நடந்துட்டாங்க. இவங்க வந்து ஒரு தாத்தா பாட்டி, ரொம்ப வயசானவங்க. இவங்க எப்போவுமே அந்த தாத்தா பின்னால் அந்த பாட்டி நிதானமாக போயிட்டே இருப்பாங்க. வயசானவங்க இப்படி தானே அங்கே இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வேறு லெவலுங்க. எல்லோரும் இப்படி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் போயிட்டே இருந்தேன், அவங்க தாத்தா பாட்டி பின்னாலே வந்து நின்னாங்க. சரி முடிச்சுட்டேன், வாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், பேசினேன், ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். சரி வீட்டுக்கு போயிடலான்னு போகும்போது அங்கே என்னது இது பலாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி என் பசங்களுக்கு பிடிக்கும்னுட்டு வாங்கிட்டு வந்தேன். வரத்துக்குள்ளே 6:30 ஆயிடுச்சு. என் சின்ன பையன் சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறாங்க என் பசங்க. அவ்வளோ சந்தோஷமாங்க, எவ்வளோ வேலை எவ்வளோ என் பசங்க எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு சொல்லணுமன்னா அதே எனக்கு அஷ்ட ஐஸ்வர்யான்னு சொல்லுவாங்க. என் பெரிய பையன் சப்பாத்தி அது ஃப்ரை பண்ணிகிட்ருக்கா. சின்ன வந்து சுற்றி அது சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் பண்ணி கொடுக்குறான். அப்புறமா இதுக்கு வந்து கோபி மஞ்சூரி ஏதோ செய்கிற மம்மி அண்ணாங்க.
செய்வாங்க. தக்காளி தொக்கு செய்வாங்க, பூரி, சப்பாத்தி, லெமன் ரைஸ் செய்வாங்க, பிரியாணி செய்வாங்க. எல்லாம் தெரியும் பசங்களுக்கு. நான் செய்யும்போது பக்கத்துலேருந்து எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால தெரியும். சரின்னுட்டு கோபி மஞ்சூரி ஏதோ செஞ்சாங்க. எனக்கு சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ புளிச்சக்கீரை ஒரு கட்டை வாங்கிட்டு வந்தேங்க. அதில் பச்சை தக்காளி, பச்சை மிளகா, பச்சை கலர் கத்திரிக்காய் இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் வேக வச்சு நான் கடிச்சிட்டு இருந்தேன். கொடுங்க மம்மி நான் கடிச்சு கொடுக்குறேன்னுட்டு என் பையன் ஹோம்ஒர்க் பண்ணி இந்த ஓடி வந்துட்டு கடிச்சு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு இந்த ஜவ்வு வலிக்குதுங்க கையில், அதனால என் பையன் ஹெல்ப் பண்ணுறான் எனக்கு. அப்புறமா சாதம் வச்சுட்டு வாழைக்காய் பொரியல் செஞ்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இதுதாங்க என்னோட டெய்லி ஈவினிங் ரொட்டீன். காலையிலேருந்து எவ்வளவோ வேலை இருக்கும், ஷூட்டிங் இருக்கும், அது எடுத்துன்னு திருப்பி நம்ம வீடியோவாக விடுறதுக்கு எவ்வளவோ ப்ரெஷர் இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங்கான எல்லாம் வாரம் கட்டிட்டு வாக்கிங் போவேன், வருவேன், இது மாதிரி சமைக்கிறேன், சாப்பிட்றோம், நிம்மதியாக இருக்கிறோம். இதுதான் என்னோடய ஈவினிங்கு விலாகு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம்.